நான் என் கட்சியை நடத்துகிறேன், நீ ஏன் வந்து அவனை சேர்த்துக்கோ, இவனை சேர்த்துக்கோ, அவனை சேர்த்துக்கோ, இவனுக்குள்ளே போட்டுக்கோ, டிடி உள்ளே சேர்த்துக்கோ, ஓபிஎஸ் உள்ளே சேர்த்துக்கோ, சசிகலா சேர்த்துக்கோ, நீ யார் சொல்கிறதுக்கு? எடப்பாடியோட ஒரு தைரியத்தை நினச்சி டெல்லியே பயப்படுத்தி. எடப்பாடி இப்போ இவர் செங்கோட்டையன் போனப்போ, சத்தியமோகன் போனப்போ, யாருன்னா போனப்போங்க, நான் நடத்துகிறேன் அப்படிங்கிறாரு. இது குருட்டு தைரியமாக அசட்டு தைரியமானு ஒரு கேள்வி வருவது. நாங்கள் என்டிஏவில் வச்சுக்கிறாங்க, நீ கட்சிக்குள்ளே சேர்க்க வேணாம், நீங்கள் அதிமுக எவ்வளோ கொடுக்குற கொடுங்க. எங்களுக்கு கொடுக்கப்பட்ட சீட்லேருந்து சில சீட்டை வந்து டிடிவிக்கு, ஓபிஎஸ்க்கு, சசிகலா கொடுத்து நாங்கள் வந்து கூட்டணியில் வச்சுக்கிறோம். ஆனால் சிம்பிள் மட்டும் ரிட்டர்ன்ஸ் அவங்க பலம் நமக்கு ஆதரவாக இருக்கணும் அப்படின்னு டெல்லி சொல்லுது. எடப்பாடி கேட்க மாட்டேங்கிறார். பன்னீர்செல்வத்தை ஒன்றா சேர்த்துப்பார், சசிகலா டிடிவி சேர்க்க மாட்டேன், சேர்த்தா கட்சி அவங்க கைக்கு போயிடும். அதிமுக ஸ்ட்ராங்காக இருக்கிறது தான் பாஜகவுக்கு பலம். அதிமுக வீக்காக அந்த வீக்னஸ் இவங்களுக்கு தொத்திக்கும். ஒரு வீக்கான பாஜக அதிமுக கூட்டணி வச்சிங்கன்னா அண்ணாமலை சொன்னாங்க ஸ்டாலின் அடிச்சுட்டு வந்துட்டு போயிடுவார். ஆனால் அண்ணாமலை மீது விஷத்தை கக்குகிறவர்கள் இத்தனை நாள் நிர்மலா சீதாராமன் மட்டும் இருந்தாங்க. பொட்டலம் கட்டதான் ஆயிக்கு பொட்டலம் படித்து கொடுக்குறவர், பெரிய அதிகாரியாக இருந்து வந்தவர் அப்படின்னு அண்ணாமலை டைரக்டாக திட்ட ஆரம்பிச்சிட்டார், கட்சியின் துணைத் தலைவர். அப்போ எங்கள் கட்சியில் ஒரு ஒற்றுமை இருக்குன்னு அமித்ஷா, அந்த நியூஸ் அமித்ஷாக்கு போயிடுச்சு. சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு பேச இருப்பது மூத்த பத்திரிகையாளரும் அரசியல் விமர்சகருமான பிரகாசம் சாமி அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். அதிமுக வந்து இப்போ எந்த நிலைப்பாட்டில் இருக்கு? டிடிவி தினகரன், ஓ பன்னீர்செல்வம், செங்கோட்டையன், என்னதான் நடக்குது? ஏன்னா அதிமுகவுக்குள்ளே டல்னஸ் ஆன ஒரு ஃபீல் வந்து தெரியுது. கட்சி தொண்டர்கள் மத்தியிலே சரி, இரண்டாம் கட்ட தலைவர்களே வந்து சோர்ந்து போற மாதிரி தெரியுது. அது எதை நோக்கி போகுது, என்ன நடக்க போகுது? டிசம்பருக்குள்ள ஒரு முடிவு வருமா? இல்லைங்க, இது வந்து அதிமுக ஒன்று சேரணும் அப்படிங்கிறதுல பாஜகவுக்கு ரெண்டு கருத்து கிடையாது. இப்போ நான் சொல்ல, ஜெயலலிதா மறைந்த பிறகு அமித்ஷா சொன்னாராம், ஜெயலலிதான்ற ஆளுமை இல்லை, எல்லாரும் ஒன்றா சேருங்க. அந்த அம்மா வேறு பாப்பா அக்ரகாரத்துக்கு போயிட்டு வந்தாங்க. வெளியில் வந்தோடனே சொன்னாலும் சசிகலாவுக்கும் ஒரு நேம் இருக்குது, என்னதான் இருந்தாலும் ஜெயலலிதாவோட 25 வருஷமாக இருந்தவங்க எல்லாம் ஒன்றா சேருங்கன்னு சொன்னாங்க. அப்போ அது அதை வந்து அதிமுக சீரியஸாக எடுத்துக்கல. பாராளுமன்ற தேர்தல் தனியாக போட்டி போட்டு பல இடங்களில் 3வது இடத்துக்கு வந்தது. இப்போ சட்டசபை கூட்டணி அதிமுக பாஜக வந்த உடனே அமித்ஷா சொன்னார், இப்போது நீங்கள் ஒன்றா சேரு, இந்த ஒரு நல்ல சான்ஸ். ஏன்னா டிடிவி தினகரனால் வாக்குகளை வந்து சிதறடிக்க முடியும். இதுக்கு முந்தின சட்டசபை தேர்தலில் எச் ராஜா தோற்று போனதுக்கு காரணம் டிடிவி தினகரனால் சொல்கிறாங்க. ஸோ டிடிவி தினகரனால் ஜெயிக்க வைக்க முடியாட்டோட தோக்க வைக்க முடியும். அப்போ உள்ள இடக்க எல்லா பிரச்சனைக்கும் பாஜக தான் காரணமா? அதிமுக உட்கட்சி பிரச்சனை, பாஜகவின் நிலைப்பாடு என்ன அப்படிங்கிறத பிரச்சனை. எடப்பாடி ஒத்துக்க மாட்டேங்காரு. எடப்பாடி என்ன சொல்கிறேன்னா, நான் என் கட்சியை நடத்துகிறேன், நீ ஏன் வந்து அவனை சேர்த்துக்கோ, இவனை சேர்த்துக்கோ, அவனை சேர்த்துக்கோ, இவனுக்குள்ளே போட்டுக்கோ, டிடி உள்ளே சேர்த்துக்கோ, ஓபிஎஸ் உள்ளே சேர்த்துக்கோ, சசிகலா சேர்த்துக்கோ, நீ யார் சொல்கிறதுக்கு? நான் என் கட்சி தலைவர், நான். செங்கோட்டையனை தூண்டி விட்டீங்க, செங்கோட்டையை தூண்டி விட்டு பின்னாடி பாஜக இருக்குன்னு எல்லாருக்கும் தெரியும். அது நம்ம அதிசயம் ஒன்றும் கிடையாது, எல்லாருக்கும் தெரியும். எடப்பாடியோட ஒரு தைரியத்தை நினச்சி டெல்லியே பயப்படுத்திப்போம். என்னடா இந்த மனுஷன் இவ்வளோ இடம் கொடுக்காமல் பேசுகிறாரு? எடப்பாடி இப்போ இவர் செங்கோட்டையன் போனப்போ, சத்தியமோகன் போனப்போ, யாருன்னா போனப்போங்க, நான் நடத்துகிறேன் அப்படிங்கிறாரு. இது குருட்டு தைரியமாக அசட்டு தைரியமானு ஒரு கேள்வி வருவது. ஏன்னா இதுவரை எடப்பாடி தலைமையில் எந்த தேர்தலையும் அவங்க ஜெயிக்கலை. பாராளுமன்ற தேர்தலில் தனியாக போட்டி போட்டு மரணாடி வாங்கினாங்க. இந்த தேர்தலில் திருப்பி அதிமுக தோற்று போச்சுன்னா கடவுள் தான் கட்சியை காப்பாற்றணும். எம்ஜிஆர் ஜெயலலிதா வளர்த்த கட்சி சின்ன பின்னமாக போயிடும். அதை ஒழிக்கிறதுக்கு காத்துட்ருக்காங்க நிறைய பேர். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் பாஜகவோட என்னன்னா, உங்கள் உள் விவகாரத்தை நாங்கள் தலையிடலை, நீ யார் போய் செயலாக வரணும் என்ன முடிவு பண்ணிக்கோங்க. சிஎம் கேண்டிடேட் நாங்கள் எடப்பாடின்னு சொல்லிட்டோம். சொல்லலைன்னா நீங்கள் பயப்படணும், சொல்லிட்டோம். இனிமேல் ஓபிஎஸ்சியும் டிடிவி சேர்க்கறது என்ன பயம் உங்களுக்கு? ஏன்னா நீங்கள் தான் அடுத்த முதலமைச்சர், யூ ஆர் த பவர்ஃபுல் மேன். நீங்கள் தான் கட்சி வழி நடத்த போகிறீங்க, ஆட்சி வழி நடத்த போகிறீங்க, நாங்கள் சப்போர்ட்டாக இருக்க போகிறோம். அப்படி இருக்கும்போது இவங்க 2 பேரும் 3 பேர் உள்ளே வச்சு, அப்படி உள்ளே கூட வைக்க வேணாங்க, நாங்கள் என்டிஏவில் வச்சுக்கிறாங்க, நீ கட்சிக்குள்ளே சேர்க்க வேணாம், நீங்கள் அதிமுக எவ்வளோ கொடுக்குற கொடுங்க. எங்களுக்கு கொடுக்கப்பட்ட சீட்லேருந்து
சில சீட்டை வந்து டிடிவிக்கு ஓபிஎஸ்க்கு சசிகலா கொடுத்து நாங்கள் வந்து கூட்டணியில் வச்சுக்கிறோம். நீங்கள் அவங்களுக்கு பிரச்சாரம் கூட பண்ண வேண்டாம். நீங்கள் ஓபிஎஸ்க்கோ டிடிவி தினகரனோ பிரச்சாரம் பண்ண வேணாம். அவங்களும் வந்து பிரச்சாரம் பண்ண விடாதீங்க, நாங்கள் பார்த்துக்கிறோம். ஆனால் சிம்பிள் மட்டும் ரெட்டை சிம்பிள். ஏன்னா அவங்க வந்து என்னதான் இருந்தாலும் அதிமுகவால் வளர்க்கப்பட்டவர்கள். அவங்க போய் சேவல் ரெட்டப்புறத்தை போட்டி போட முடியாது. சிம்பிள் மட்டும் பிஃபார்ம் சைன் பண்ணி கொடுத்துருங்க, ஃபைன் பண்ணி கொடுங்க, ஏடிஎம்க்கு சிம்பிள் நிகழ்ச்சி நாங்கள் ஜெயிக்க வச்சு காட்டுறோம். ஏங்க அப்படி பார்த்தீங்கன்னா அப்படி உள்ள வரும் பட்சத்தில் சட்டசபையில் பார்த்தீங்கன்னா எடப்பாடி ஒரு பக்கம் மூஞ்சி திருப்பி உட்காந்துனார், ஓபிஎஸ் ஒரு பக்கம் மூஞ்சி திருப்பி உட்காந்துனார், அரவிந்த் பாண்டி இந்த பக்கம் திரும்பினார், அவர் அந்த பக்கம் திரும்பினார். சட்டசபையில் நடக்குது. எல்லாமே அதிமுக சிம்பிளில் போட்டி போட்டாங்க தான். எல்லாருமே அதிமுக சிம்பிளில் போட்டு ஜெயிச்சவங்க தான். 2 பேருமே எம்எல்ஏ இருக்காங்க. அந்த மாதிரி இருந்துட்டு போட்டோமே இங்கே டெல்லி. உங்களுக்கு என்னங்க அசம்பிளி நாங்கள் பாட்டு வந்து உட்காந்துட்டு போகிறாங்க. நீங்கள் பதவி எதுவும் கொடுக்க வேணாம். நமக்கு வேணுங்கிறது அவங்களோட பலத்தை நம்ம பயன்படுத்திக்கணும். அவங்க பலத்தை வச்சு நம்மளை அடிக்கக்கூடாது. அவங்க பலம் நமக்கு ஆதரவாக இருக்கணும் அப்படின்னு டெல்லி சொல்லுது. எடப்பாடி கேட்க மாட்டேங்கிறார். இதுதான் பிரச்சனை ஓடுது. இல்லை கிட்ட நெருங்க வந்து அதிமுகவுடைய தற்போதைய 2ஆம் கட்ட தலைவர் 3ஆம் கட்ட தலைவர்களே வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ஒருத்தராக வந்து ஒன்று சேரலாம் அப்படிங்கிற ஒரு பேச்சுவார்த்தை அடிபடுற மாதிரி எடப்பாடிக்கு ப்ரெஷர் மேலே இன்னும் ஒரு அழுத்தம் கொடுக்குற மாதிரி. எடப்பாடி ஃபைனலாக ஒரு சொன்னாதான் 3 பேரை கட்சியில் நான் சேர்க்கறதா இல்லை. நம்பர் 1 சேர்க்கக்கூடாதவர்கள் லிஸ்ட்டு. நம்பர் 1 சசிகலா, 2வது டிடி, 3வது பன்னீர்செல்வம். ஸோ அவரோட கணக்கு பிரகாரம் பன்னீர்செல்வத்தை ஒன்றா சேர்த்துப்பார். மத்திய அரசாங்கம் திருப்பி ப்ரெஷர் போட்டு 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 ப்ரெஷர் கொடுத்துன்னு பன்னீர் ஏன்னா ஏதோ தர சசிகலா டிடிவி சேர்க்க மாட்டேன். சேர்த்தா நாளைக்கு கட்சி அவங்க சேர்த்தா கட்சி அவங்க கைக்கு போயிடும். ஓபிஎஸ்னால இபிஎஸ்க்கு டேஞ்சர் கிடையாது. ஓபிஎஸ் வந்து அந்த மாதிரி ஸ்கீமர் கிடையாது. அவர் முடிஞ்சால் போய் ஒரு உண்ணாவிரதம் போராட்ட உட்காருவார், ஒரு தர்ம இது நடத்துவார், அந்த மாதிரி தான் பண்ணுவார். டிடிவி தினகரன் தனி கட்சி ஆரம்பிச்சிருக்கனால அந்த பயம் அவர் மேலே இருக்க தேவையில்லை தானே. அவர் தனியாக ஒன்றும் பண்ண முடியாது, அவருக்கு தெரியும். டிடிவி தனியாக இருந்து ஒன்றும் வேலைக்கு ஆகாதுன்னு தெரியும். அதிமுகக்குள்ளே வந்துட்டாங்கன்னா கட்சி கட்டுப்பாடை கையில் எடுத்துப்பாங்க. அதுவும் சசிகலாவும் டிடிவி வந்துட்டாங்கன்னா கட்சி கட்டுப்பாடு போயிடும். அப்புறம் நான் டம்மியாக உட்காந்து என்ன பிரயோஜனம்? நான் ஏன்னா அவங்க முன்னுக்கு வரத்துக்காக நான் கட்சி நடத்துகிறேன். திருப்பி நாளைக்கு அதிமுக ஜெயிச்சு வந்தேன்னா கூட சசிகலா நாமினேட் பண்ணுவாங்க. எனக்கு கொடுக்க வேண்டிய 25% கப்பை கட்டு, எனக்கு ஷேரை கொடு, எனக்கு என் வழியாக தான் எல்லாம் போனோம். திருப்பி டாமினேட் பண்ண ஆரம்பித்தாங்கன்னா நாங்கள் எங்கே போய் மூஞ்சி வச்சுக்கிறது? 4 வருஷம் ஒழுங்காக ஆட்சி நடத்தணும். அந்த அம்மா இல்லாத போது அதே மாதிரி நடத்தணும். இப்போ நீங்கள் சசிகலா உள்ளே விட்டிங்கன்னா அந்த அம்மா திருப்பி சேரில் உட்காந்து எங்களை கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிக்கும். அது கொஞ்சம் கொஞ்சமாக லாபி எப்படியே எல்லாத்தையும் எடுத்துகிட்டு எங்களை கண்ட்ரோல் பண்ணோம். 25% எல்லாத்துலேயும் ஷேர் கேட்கும். நாங்கள் என்னத்த கட்சி எப்படி நடத்துறது? அப்புறம் அவங்களுக்கு நான் தன்னிகர் எல்லாம் தலைவராக இருந்த எடப்பாடி தலை குனிஞ்சு மறுபடியும் காலில் விழணுமான்னு கேட்குறாரு. இந்த சூழ்நிலை வந்து அவங்களுக்கு தெரியும், பொதுவாக பார்க்குற ஜனங்களுக்கு தெரியும், இவரை சேர்த்துக்கிட்டா நாளைக்கு கட்சி அபகரிக்கப்பட்டுரும். ஆனால் இதான் தெரிஞ்சும் பிஜேபியில் இருக்கிறவங்களும் ஒன்று சேரணும் சொல்கிறது. பிஜேபி ஒன்று சேரணும்னு சொல்கிறதுக்கு காரணம் நான் பார்த்துக்கிறேன். எடப்பாடி நான் உங்களுக்கு உத்தரவாதம் கொடுக்குறேன், நான் உத்தரவாதம் கொடுக்குறேன். நீங்கள் தான் முதலமைச்சர், அவங்க ஒன்றும் பண்ணாமல் நான் பார்த்துக்கிறேன், அவங்களுக்கு தொந்தரவு பண்ணாமல் நான் பார்த்துக்கிறேன். அப்படி பார்த்துக்க வேணாம். அப்படி பார்த்துக்க முடியுமா மத்திய அரசால்? பாஜக நினச்ச முடியும். ஓகே, சசிகலா என்னாச்சு? முதலமைச்சராக நாளைக்கு பதவி ஏற்கணும். இன்னைக்கு நைட்டு பெங்களூர் கொண்டு போய் விட்டாங்க. முதலமைச்சர் பதவி ஏற்றணும். கவர்னர் காணாம போட்டார். எல்லாம் மத்திய அரசாங்கம் பண்ணுற வேலை. அதை கூட எடப்பாடி பழனிசாமி நம்பலை. ஸோ எடப்பாடி சொல்கிறதா இவங்களை உள்ளே கூப்பிட்டுன்னு கொடையதேன்னு அப்புறம் வந்து எலியை தூக்கி காதில் போட்டுன்னு கொடைதான் குடையும். எது காதில் போடணும், எது குடையும் வேணாம். நாங்கள் உங்களுக்கு இணக்கமாக நாங்கள் இருக்கோம். உங்களுக்கு அமைச்சர் பதவி வேணுமா, துணை முதலமைச்சராக பார்த்து பேசிக்கலாம், அது ப்ராப்ளம் இல்லை. ஆனால் இவங்களும் உள்ளே கொண்டு வான்னு சொல்லாதீங்க. ஸோ இப்போ கட்சியில் இந்த கன்ஃபியூஷனில் எனக்கு என்ன தோணுதுன்னா, பன்னீரை உள்ள சேர்த்துக்கு வாய்ப்பு உண்டு. செங்கோட்டையனை கட்சி விட்டுலாம் நிற்க மாட்டாங்க. அதை கூட கேட்டாங்க, செங்கோட்டையனை கட்சி விட்டு நிற்கவே மாட்டாங்க. இப்போ வரைக்கும் பொறுப்பில் அதுவும் பதவி பிடிக்க வச்சுருக்காங்க. செங்கோட்டை டெல்லியில் போய் பார்த்துட்டு வந்துட்டார். செங்கோட்டையனை 3 மாதத்துக்கு முன்னாடியே இந்த வேலை பண்ணுறதுக்கு டெல்லி ஒரு ஐடியாவில் இருந்தது. ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? அப்பவே ஆமாம், இடையில ஸ்டார்டிங்ல இருந்து பண்ணாரு. அப்புறம் டெல்லி அது சிக்னல் காட்டாதனால அமுங்கி போச்சு. திருப்பி டெல்லி அவனை உசுப்பி விட்டு ஆரம்பி அப்படின்னு சொல்லிடுச்சு. ஆனால் டெல்லி எதிர்பார்த்த அளவுக்கு
செங்கோட்டையின் பின்னாடி எந்த தலைவர்களும் வரவில்லை. டெல்லி என்ன நினைச்சது, செக் பண்ணி பாக்குது டெல்லி, யார வச்சு தூக்கி பார்த்தா அது எப்படி தாக்கம் ஏற்படுதுன்னு. கரெக்ட். டெல்லி என்ன சொல்லிச்சோம், செங்கோட்டை பின்னாடி 10 எக்ஸ் மந்திரி வந்துருவாங்க, ஒரு 20 எம்எல்ஏ வந்துருவாங்க, ஒரு ஆட்டம் காணும் அப்படின்னு, ஒரு 2 எம்பி வந்துருவாங்க. அதை வச்சு ஆட்டம் காட்டலாம், எடப்பாடியை மிரட்டி பார்க்கலாம், பயமுறுத்தி பார்க்கலாம். சத்யபாமா எக்ஸ் எம்பி எதுவரை யாருமே கூட வரல, முதல்ல பெருசா கூட்டமும் வரலையே, கூட்டமும் வரல. கட்சியிலையும் பெரிய அவர்லாம் வந்து மாஸ், எடப்பாடியே மாஸ் லீடர் கிடையாது. இவர் எப்படி மாஸ் லீடர் ஆக முடியும்? இப்போ இருக்கிற பிரகாரம் பார்த்தீங்கன்னா அதிமுக யாருமே மாஸ் லீடர் கிடையாது. எடப்பாடி அறிந்த முகம், முதலமைச்சர் எல்லாருக்கும். எடப்பாடினா எல்லாருக்கும் கிராமத்தில் எல்லாருக்கும் தெரியும், எம்ஜிஆர் கட்சியோட தலைவர் பார்ப்போம் அப்படின்னு தெரியும். அதுக்கு மேலே நீங்கள் வந்து ஆளுமை மிக்கவராக இருப்பீங்கன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா சின்ன எம்ஜிஆர் இந்த நீங்களே பட்டை சூட்டிக்கலாம், எல்லாம் சூட்டிக்கலாம், சின்ன ஜெயலலிதா சின்ன எம்ஜிஆர்லாம் போட்டுக்கலாம், அவங்க ஒன்றும் வேலைக்காகாது. ஏன்னா எம்ஜிஆர் ஜெயலலிதா எடுக்கிற இடத்த பிடிக்கிறதுக்கு இப்போ இருக்கிற அதிமுக யாருமே இல்லை, யாருமே கிடையாது. அதுக்கு போட்டியும் கூட இல்லை. போட்டி அது கிட்ட, அதுக்கு அவங்க 100ல் இருந்தாங்கன்னு நீங்கள் 0ல் இருக்கீங்க. சசிகலா டிடி தினரும் கிடையாது, எடப்பாடி ஓபிஎஸும் கிடையாது. இருந்திருந்தா கால சூழலே அவங்கள வந்து முன்னிறுத்தி இருக்கும், அப்படி எடுத்துக்கலாமா? இருந்திருந்தா எடுத்துக்கலாம். அவங்க மறைஞ்சு போனதுக்கு அப்புறம் இந்த தலைவர்கள்லாம் 2ஆம் கட்ட தலைவர்களாக தான் இருக்காங்க. அதுல தப்புன்னு நான் சொல்ல, எடப்பாடி வந்து தப்போ யதார்த்தம். இன்னொரு ஜெயலலிதாவை வளர்ப்பெடுப்புக்கு எடுப்பதற்கு எத்தனை வருஷம் ஆகும்னு தெரியாது. நாளைக்கு வரலாம், ஒருத்தர் வரலாம், எடப்பாடி ஒரு தலைவர் வரலாம், ஜெயலலிதாவோட ஸ்ட்ராங்காக இருக்கலாம், நமக்கு தெரியாது. அது பிஜேபியில் இருந்தாலும் கூட வரலாம், பிஜேபி வரலாம், என்ன பண்ணலாம், இல்லை அதிமுக பிஜேபியோட சேர்ந்தாலும் சேரலாம். அரசியலில் இதுதான் நடக்கும்னு சொல்ல முடியாது, இது நடக்காதுன்னு சொல்ல முடியாது. எது வேணா நடக்கிறதா அரசியலுக்கு பேர். இல்லை, அண்ணாமலை கணிச்ச மாதிரி இப்போ இருக்கிற சூழ்நிலை திமுக தான் வெற்றி பெறும். இப்போ தேர்தல் கிட்ட நெருங்கி ஒரு ரிசல்ட்டுக்கு அப்புறம் அதிமுகங்கிற நிலை வந்து பெரிய கேள்விக்குறியாக மாறும். எதிர்க்கட்சியாக ஆகிறாங்களேங்கிறதே ஒரு டவுட் ஆகிற மாதிரி ஒரு சூழல் தள்ளப்படும் போது ஒரு கட்சை முழுமையாக அபகரித்து தான் இன்னொரு கட்சி வளருங்கிற இடத்துல பாஜக இருக்குதா? அது வந்து காலம் தள்ளப்படுமான்னு ஒரு பெரிய கேள்வி. பாஜக மனசு வச்சுருந்தாங்கன்னா ஜெயலலிதா மறைந்த பிறகு எடப்பாடி சீஃப் மினிஸ்டர் வந்த போதே அவர் தூக்கி மகாராஷ்டிரா மாதிரி பண்ணியிருக்கலாம். அது பண்ணல, ஏன்னா வேண்டாம், தமிழ்நாட்டில் வேலையாகாது. ஸோ தமிழ்நாட்டில் வந்து பை ஃபோர்ஸ் எதையும் பண்ணாங்கன்னா பேக் ஃபயர் ஆகும். அது டெல்லிக்கு தெரியும். தமிழ்நாடு வந்து மகாராஷ்டிரா இல்லைன்னு தெரியும் அவங்களுக்கு. தமிழ்நாடு வந்து திராவிட மண், திராவிட பூமி, இங்கே செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூவ்மெண்ட் ரொம்ப அதிகம், எல்லாருக்கும் சுயமரியாதை நிறைய உண்டு. அதனால் இந்த மாதிரி பண்ணிட்டாங்கன்னா வேலைக்கு ஆகாதுன்னு தெரியும். ஆகவே அந்த வழிக்கு போக மாட்டாங்க. ஆனால் அதிமுக ஸ்ட்ராங்காக இருக்கிறது தான் பாஜகவுக்கு பலம். அதிமுக வீக்காக அந்த வீக்னஸ் இவங்களும் தொத்திக்கும். நாளைக்கு தேர்தலில் போட்டி போடும்போது பலமான அதிமுக கூட கூட்டணி வச்சாதான் பாஜக நல்லது. ஒரு வீக்கான பாஜக அதிமுக கூட்டணி வச்சிங்கன்னா அண்ணாமலை சொல்லாமல் ஸ்டாலின் அடிச்சுட்டு வந்துட்டு போயிடுவார். ஏன்னா ஸ்டாலினோட கூட்டணி ஸ்ட்ராங்காக இருக்குது. இது வரைக்கும் சேதாரம் இல்லை. எக்ஸ்ட்ரா கேட்கனா கொடுத்துருவார், 2-3 சீட் 4 சீட் 10 சீட் கொடுத்துருவார். கொடுத்து கூட்டணி ஸ்ட்ராங்காக வச்சுப்பார். ஏன்னா திமுக என்றுமே கூட்டணி பலத்தை நம்பி தான் இருக்குது. திமுக எங்கே தனியாக போட்டி போட சொல்லுங்க பார்க்கலாம். திமுக மட்டும் தனியாக தேர்தலில் இதாக போட்டி போட சொல்லுங்க பார்க்கலாம், போடாது. ஏன்னா அதுக்கு தெரியும் நம்பர் கேம். இதெல்லாம் இந்த கட்சி சேர்ந்தால் தான் வரும், முஸ்லீம் லீக் சேர்ந்தால் வரும், அவர் சேர்ந்தால் வரும். அந்த மாதிரி ஒரு கணக்கு பண்ணி தான் எல்லா பக்கம் உள்ள அந்த பக்கம் கொங்கு ஈஸ்வரன் அந்த மாதிரி எல்லாரையும் ஒரு அரவணைச்சிட்டு போகிறது தான் இது. எப்படி ஜெயலலிதா கருணாசலாம் உள்ள கூட்டாங்க அந்த மாதிரி. ஸோ ஜெயலலிதா இருந்த வரைக்கும் ஜெயலலிதா முகத்துக்கு ஓட்டு வரும். இப்போ அந்த மாதிரி எடப்பாடி முகத்துக்கோ ஓபிஎஸ் முகத்துக்கோ ஓட்டு வருமானு கேட்டிங்கன்னா வராது. அதுதான் நிதர்சனமான உண்மை. சிம்பலுக்கு வரும், ரெட்டையில சிம்பலுக்கு வரும். திமுக வேண்டாம் என்று நினைக்கிறவர்கள் அதிமுக போடுவாங்க. ஏன்னா எவ்ரி 5 வருஷம் மாறிட்டே இருக்கும். இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திட்டு நம்ம ஆட்சிக்கு வர்றது புத்திசாலித்தனம் அப்படின்னு அண்ணாமலை நினைக்கிறார். அதில் என்ன தப்புன்னு எனக்கு தெரியல. இது ஒரு விஷயம் தானே, ஸ்பேஸ் இருக்கிற இடத்த நான் நிரப்புறேங்கிறதுல இருந்து ஒரு தவறு இல்லைன்னு. ஆனால் அண்ணாமலை மீது விஷத்தை கக்குகிறவர்கள் இத்தனை நாள் நிர்மலா சீதாராமன் மட்டும் இருந்தாங்க. பொட்டலம் கட்டதான் ஆயிக்கு, பொட்டலம் மடித்து கொடுக்குறவர், பெரிய அதிகாரியாக இருந்து வந்தவர் அப்படின்னு அண்ணாமலை டைரக்டாக திட்ட ஆரம்பிச்சிட்டார். கட்சியின் துணைத் தலைவர்
அப்போ எங்கள் கட்சியில் ஒரு ஒற்றுமை இருக்குன்னு இப்போ அமித்ஷா, அந்த நியூஸ் அமித்ஷாக்கு போயிடுச்சு. அடுத்த நிமிஷம் நேஷ்னல் லெவலில் ட்ரெண்ட் ஆச்சு அந்த நியூஸ். தேசிய அளவில் பாஜக துணைத் தலைவர் அண்ணாமலை மீது தாக்குதல் அப்படின்னு. ஸோ இது காங்கிரஸோட கேவலமாக போச்சே. காங்கிரஸ் தான் இது மாதிரிலாம் நடக்கும். நாமக்கல்ல 1 லட்சம் சீட் 1 லட்சம் ஓட்டு கூட வாங்கலை. 3ஆவது இடத்துக்கு வந்தார். கடந்த பார்லிமெண்ட் 3ஆவது இடத்துல வந்தார். அவராலே லட்சம் ஓட்டுக்கு மேலே வாங்க முடியாதவர் அண்ணாமலை செகண்ட் பிளேஸில் வந்துட்டாரு. அண்ணாமலை தோற்றதுக்கு காரணம் அண்ணாமலை மட்டும் இல்லை, பாஜகவில் இருந்து அவரை தோற்கடிக்கப்பட்டார். அப்படி பார்த்தீங்கன்னா இப்போ துணை ஜனாதிபதியாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கார் சிபி ராதாகிருஷ்ணன். பாராளுமன்ற தேர்தலில் அவரை தோற்கடிச்சதே பாஜக தான். ஆமாம், அவரே சொல்லுவார், அவரை தோற்கடிச்சதே அவர் பேருடையவர் தான். ஏன்னா மத்திய மந்திரியாக போகிறான்ற பயம். நிர்மலா சீதாராமன் டைரெக்டாக சொல்ல முடியாது, இந்த மாதிரி ஆளுகள் வச்சு பேச வைக்கிறாங்க. அது கட்சிக்கு நல்லது இல்லைன்னு 2ஆம் கட்ட தலைவர்கள் ரொம்ப வருத்தப்படுறாங்க. நிச்சயமா சார். தொடர்ந்து தங்களது கருத்துக்களை பெருமைக்கு நன்றி. நன்றி.